வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஆக்ஷன் கேமரா அன்பாக்சிங் பண்ணியிருந்தோம். அதோட அந்த ஆக்ஷன் கேமராவை எப்படி வந்து நம்ம ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோஸ் போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோஸ் பார்க்காதவங்க வீடியோஸ் போய் பாருங்கள். லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போது என்னென்னா, அதை தொடர்ந்து இப்போ நம்ம ட்ராவல் போகிறோம் அப்படின்னா அந்த மொபைலை ஹோல்டு பண்ணிக்கிற மாதிரி, பைக்கில் வைக்கிற மாதிரி ஒரு ஹோல்டர், அதோட இதில் சார்ஜரும் சேர்ந்து வரும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று பார்த்துருந்தேன். ஸோ அது ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ ட்ராவல் போகும்போது யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதோட அன்பாக்சிங்கை இப்போ பார்ப்போம். நல்லா பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அமேசானில் ஆர்டர் போட்டிருந்தேன். இது என்ன ஹோல்டர் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜா கிரிப் பைக் ஃபோன் ஹோல்டர். அப்புறம் பார்த்தோன்னா ஃபாஸ்ட் USB 3.0 சார்ஜர் இது கூடவே இருக்கும். இங்கே அக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுதான் அந்த ஹோல்டர். கிளாம்பு கொடுத்துருக்காங்க, ஒரு ஃபியூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம ஆர்டர் போட்டிருந்த அந்த போபோ அப்படிங்கிற பைக் ஹோல்டர். உள்ளே பார்த்தோன்னா மவுண்ட் பண்ணுறதுக்காக சில பார்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்ம அந்த பைக்கில் வந்து லாக் பண்ணுறது. ஸோ இதை வந்து பைக்கில் நம்ம லாக் பண்ணிக்கிட்டு, இந்த இதில் வந்து பேக்கில் ஒரு லாக் இருக்கும். இதை ஓப்பன் பண்ணி இதில் இங்கே போட்டுட்டு இதை அப்படியே லாக் பண்ணி விட்டுற வேண்டியதான். இதை அப்படியே நம்ம பைக்கில் மாட்டிட வேண்டியதான். சரி, மொபைல் ஹோல்டர் வாங்கலாம் அப்படின்னு நெட்டில் பார்த்தேன். அதில் பார்த்தோன்னா பார்த்ததுலேயே பெஸ்ட் அப்படின்னா இதுன்னு தான் சொல்லுவேன். ஒயர் லென்த் அதிகமாக இருக்குது. ஸோ பேட்டரியில் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. அப்புறம் வந்து இதில் ஒரு ஃபியூஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒருவேளை ட்ராவலிங் டைமில் வந்து ஃபியூஸ் போயிட்டு அப்படின்னா இந்த ஃபியூஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தோன்னா இதில் பாருங்கள், இதில் ஒரு ரொட்டேட்டிங் டைப் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம லூஸ் பண்ணும்போது இந்த ஜா வந்து கொஞ்சம் இப்படி ஓப்பன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுக்குள்ளே மொபைலை வந்து லாக் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. ஸோ பெரிய மொபைல் வரைக்கும் ஹோல்ட் பண்ணலாம். அப்புறம் சார்ஜ் பண்ணுறத பார்த்தோன்னா பின்னாடி கொடுத்துருக்காங்க. மொபைல் சார்ஜ் இதிலே போட்டுக்கலாம். மழை பெய்கிற நேரம் வந்து உள்ளே தண்ணி போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரப்பர் மாதிரி ஒரு க்ளோஸரும் கொடுத்துருக்காங்க. ஒரு சுவிட்சு கொடுத்துருக்காங்க, ஆன் ஆஃப் சுவிட்சு. ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ பைக்கில் வந்து லாங் ட்ராவல் பண்ணுறவங்க, அப்புறம் ட்ரிப்பு போகிறவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல ஹோல்டர் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அப்படியே சார்ஜ் போட்டுக்கலாம். மேப் ஏதாவது பார்க்கணுன்னா இதிலே ஹோல்ட் பண்ணி அப்படியே வச்சுக்கலாம் மொபைலை. ஸோ குவாலிட்டியும் பார்த்தோன்னா சூப்பராக இருக்குது. மொபைல் ஹோல்டு பண்ணுற இடத்துல பார்த்தோன்னா ஒரு ரப்பர் மாதிரி ஒரு மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. ஸோ மொபைல் டேமேஜ் ஆகாது. இவ்வளோ தான் ப்ராடக்ட்டு. இதை இனி எப்படி பைக்கில் மவுண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அது கூடவே இதோட சாம்பிள் வீடியோஸையும் ஆட் பண்ணுறேன் எண்டில். வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள். மக்களே, முதல்ல இந்த மொபைல் ஹோல்டர் உங்கள் பைக்கில் எந்த இடத்துல வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு அந்த பேஸ் கிளாம்பை வந்து அந்த ஹேண்டிலில் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ரொம்பவும் டைட் பண்ணி விட்டுக்கோங்க அதை. அடுத்து பார்த்தோன்னா இந்த இதுக்கு பின்னாடி இருக்குல்ல, அந்த ஒரு லாக்கை எடுத்து அதில் போட்டு விட்ருங்க. அப்புறம் அந்த நம்ம ஜா கிரிப் இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி அந்த லாக் ஒன்று இருக்கும். ஸோ அந்த லாக் எடுத்து கரெக்டாக அந்த இதில் போய் செட் ஆகிற மாதிரி ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் மட்டும் பண்ணால் போதும். அப்புறம் ஹோல்டர் பின்னாடி அந்த முதல்ல போட்ட லாக்கை வச்சு டைட் பண்ணி விட்ருங்க. கேபிளை வந்து நீங்கள் பைக்கில் கரெக்டாக உங்களுக்கு எந்த இடத்துலேருந்து பேட்ரி வரைக்கும் வேணுமோ அதை கரெக்டாக அலைன் பண்ணிக்கோங்க. பாசிட்டிவ் நெகட்டிவ் 2 ஒயர் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரெட் வந்து பாசிட்டிவில் கனெக்ட் பண்ணுங்கள், பிளாக் வந்து நெகட்டிவில் கனெக்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் விஷயம். ஸோ என்னோடய மொபைல் வந்து நான் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கிறனால என்னோடய பவர் பேங்க் வச்சு ஜஸ்ட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போது சார்ஜ் ஆகும், நீங்கள் அதை பார்க்கலாம். மக்களே, இப்போ அந்த மொபைல் ஹோல்டரை வந்து நம்ம பைக்கில் மாட்டிட்டோம். இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன்.
சூப்பராக ஃபிக்ஸ் ஆகிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போது கொஞ்சம் ட்ராவல் வெளியே போக வேண்டியிருக்கு. ஸோ அதனால் இதோட ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ வீடியோ பாருங்கள். சொல்லப்போனால் ஒரு ஷேக் கூட கிடையாது, அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த மொபைலோட பெட் அப்படிங்கிறது மொபைல் அப்படியே ரொம்ப டைட்டாக பிடிச்சிருக்கு, சூப்பராக இருக்குது. ஸோ வாங்கினதுக்கு ஒர்த் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு இது வந்து நல்ல ஒரு பொருளாக இருக்கும். கேமராவோட ரிவ்யூ வீடியோ போட்டிருந்தோம்ல, அன்றைக்கி சாம்பிள் வீடியோ பார்த்துட்டு சில பேர் கேமராவோட ஆடியோ கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இன்றைக்கி அந்த வாட்டர் ப்ரூஃப் கேசிங் இல்லாமல் வேறு ஒரு அவுட்டர் கவர் அதில் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வச்சு தான் இன்றைக்கி இப்போது ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதில் ஆடியோ எப்படி இருக்கும், நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் காற்றோட சவுண்டு பலமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ காற்று அடிக்குதுங்க. ஸோ மக்களுக்கு இதோட வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பழைய வீடியோஸ் பாருங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இனி அடுத்தடுத்து பல ட்ராவல் வீடியோஸ் வர காத்துக்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.